ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கருவாடு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். 3 விதமான கருவாடு வந்து இதில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் நான். ஒன்று வந்து முதக்கண்ட கருவாடு, இன்னொன்று வந்து ஓலவால கருவாடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கிழங்கு கருவாடு. இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்லாம், ரத்த புஷ்டின்னும் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா முள்ளுலாம் கொஞ்சம் இருக்கும், அதனால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனாலே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து வாங்க மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. அப்படின்னா இருக்கிறதுலே வந்து கருவாடு தாங்க ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வீடியோவை. இது பார்த்திங்கன்னா முதகண்ட கருவாடு. இது கடையில் அப்படியே கேட்டாலே வந்து அவங்களே வந்து பிரித்து வந்து கொடுப்பாங்க. 2 சைடும் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து தலையை தான் வந்து கிள்ளி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தலையை வந்து கிள்ளி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த 2ஆகவே வந்து நடுவில் வந்து பிரித்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து நடுவில் தலையை பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாவே வந்து நடுவில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம், 2ஆக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற முள், அப்புறம் கருப்பாக இருக்கும் குடல். முக்கியமாக வந்து நம்ம அந்த குடலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கும் தோல், அது எல்லாமே வந்து எடுத்துடலாம். நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரே ஒரு முள் தாங்க இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த முள்ளை எடுத்துகிட்டு அந்த குடலை வந்து பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக இது வந்து க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து பச்சை தண்ணி, அதாவது சில்லு தண்ணியில் தான் போடணும். சுடு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போக ஆரம்பிச்சிடும் நம்ம சமைக்கிறதுக்குள்ளார. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சில்லு தண்ணியிலே வந்து க்ளீன் பண்ண வந்து சில்லு தண்ணியிலே வந்து போட்டுகிட்டே வாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு முள் இருக்கும் பெருசாக, அதை தாண்டி வந்து சின்ன சின்ன முள்ளுலாம் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து மென்று சாப்பிட தெரியாது அவங்களுக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வந்து எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2ஆக வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு தலையை பிச்சு எடுத்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அந்த பெரிய முள்ளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன முள்ளெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டே வந்துடலாம். மேலே இருக்கிற தோலெல்லாம் கூட வந்து அப்படியே வந்து உரித்து எடுத்தாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தண்ணியில் போடும் போதும் வந்து கழுவி எடுக்கும் போதும் வந்து அது எல்லாமே வந்து க்ளீனாக அந்த தோலெல்லாம் வந்து உறிஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், தண்ணியில் போட்டுகிட்டே இருக்கோம். இது வந்து சில்லு தண்ணியில் தாங்க போட்டிருக்கேன், சுடு தண்ணியில் போடலை. சில்லு தண்ணியில் போட்டாலே வந்து அந்த மேலே தோலெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் ஊறிடுச்சுனாலே அந்த மேலே இருக்க ஒயிட், அந்த பிளாக் கலர், அந்த கலரெல்லாம் வந்து போயிடும். மண்ணெல்லாம் வந்து ஒட்டி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து க்ளீனாகவே போயிடும். இது வந்து ஒரு 5-6 வாட்டி வந்து நம்ம வந்து அலசி எடுத்துடணுங்க. அப்போ தான், ஏன்னா கருவாடு வந்து மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும் அதில் காய வைக்கும் போது. அதனால் இதை வந்து ஒரு 5-6 வாட்டி தண்ணியில் போட்டு நீங்கள் கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே நல்லா வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து மாறி வர ஆரம்பிச்சிடும். மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாமே வந்து உறிஞ்சும் போயிடும். முக்கியமாக என்னென்னா நீங்கள் வந்து சுடு தண்ணியில் வந்து போடக்கூடாது. நம்ம சுடு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சதை எல்லாமே வந்து கரைஞ்சி போயிட ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து நல்லா க்ளீனாக வந்து கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கு கருவாடு. இதுவும் அதே தாங்க. நம்ம வந்து முதல்ல வந்து அந்த மீனை எடுத்துகிட்டு, அந்த கருவாடை எடுத்துகிட்டு அதோட தலையை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நடுவில்லாம் எந்த முள்ளுமே இருக்காதுங்க. ஒரே ஒரு பெரிய முள் தான் இருக்கும். சென்டரில் குட்டி குட்டி முள்ளாம் கூட இருக்காது. இதை வந்து நம்ம வந்து தலையை எடுத்துகிட்டு அந்த குடலை எடுத்துகிட்டு அப்படியே கூட நம்ம வந்து போட்டுடலாம். ஆனால் நம்ம பசங்க சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கண்டிப்பாக வந்து நடுவில் இருக்கிற சென்டரில் இருக்க முள்ளையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துடணும். இங்கே பாருங்கள், தலையை வந்து பிரித்து எடுத்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க பெரிய முள்ளும் வந்துடும். இது ரொம்ப ஈஸிங்க இன்னும் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா சென்டரில் ஒரே ஒரு முள் தானே இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து
கம்ப்ளீட்டாக அதை எடுத்துட்டோம் அப்படின்னாவே வந்து பக்கத்தில் சைடில் இருக்கிற அந்த தலை, அந்த சைடில் இருக்கிற தோல், வால் இது எல்லாமே தானாகவே வந்து பிச்சு எடுத்துடலாம். சதையை மட்டும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி தான் இதுவும் க்ளீன் பண்ணுறது. நமக்கு தேவை முதல்ல வந்து தலையை பிச்சு எடுக்கணும், அவ்வளோதான். தலையை எடுத்துட்டாலே வந்து சென்டர் முள்ளும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்க சதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முள்ளும் வந்து போட்டுடலாம். ஆனால் என்னென்னா கருவாடு க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு வீடியோ வந்து போட்டேன். ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்தது. இது வந்து என்னோடய அம்மா தான் வந்து அவங்க செய்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் வந்து நானும் கற்றுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அந்த தலை, வால் எல்லாத்தையும் வந்து பிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஓலவாலை கருவாடுங்க. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம வந்து 2ஆக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க பாருங்கள், உங்களால் வந்து நீளமாக சைடில் கட் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம முதல்ல வந்து பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க, சின்ன சின்ன பீசஸாக. ஏன்னா அப்போ தான் வந்து சைடில் இருக்கிற அந்த இதுவெல்லாம் வந்து கட் பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா ரொம்ப நீளமாக வந்து கட் பண்ண முடியாது. முதல்ல வந்து குட்டி குட்டி பீசஸாகவே வந்து கட் பண்ணி எடுத்துலாம். நடுவில் வந்து அந்த எலும்பு முள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் சென்டரில் மட்டும். அதனால் வந்து நான் சென்டரில் கட் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா வந்து நம்ம கிராமத்து சைட்லலாம் வந்து நல்லா அருவாமனைலாம் வச்சுருக்கிறதுனால நல்லா ஷார்ப்பாக வந்து அவங்க கட் பண்ணி எடுத்துடலாம். இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸே வந்து முதல்ல வந்து சென்டரில் தான் வந்து நம்மளால் கட் பண்ணால் தான் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டாங்க அம்மா. பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க இருக்கிறதுல இது வந்து. அப்படியே இதை வந்து நம்ம ரசம் சாதம் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு மசாலா போட்டுட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு இது தொட்டுன்னு சாப்பிட. நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சைடில் இருக்க அந்த இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து உடம்பு பகுதியிலலாம் வந்து எதுவுமே இருக்காதுங்க அந்தளவுக்கு முள். இந்த தலை பக்கம் தான் வந்து நமக்கு க்ளீன் பண்ண வேண்டியது அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தலையை கட் பண்ணிடுறாங்க. தலையை கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா நடுவில் வந்து முள் இருக்கிறதுனால தடுக்குது. ஸோ ஏன்னா தலை பக்கம் மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா குடல் எல்லாம் வந்து கிட்ட இருக்கும். அதனால் ஒரு ஆஃப் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. தலை சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பிளாக் கலரில் வந்து குடல் எல்லாம் வந்து வருது பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸிங்க. 2ஆக கட் பண்ணிடணும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தலை சைடில் மட்டும் தலை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதி கிட்ட இருக்கிற இடத்துல வந்து அந்த குடல் எல்லாமே கருப்பு கலரில் காஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரே ஒரு முள் இருக்கும் இதுலேயும், அவ்வளோதாங்க. அதையும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து அப்படியே வந்து பொரித்து சாப்பிட வேண்டியதாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் வந்து செதால் அந்த முள்ளுலாம் கொஞ்சம் இருக்கும். க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து நம்ம பண்ணணும், கையில் வந்து குத்திக்காமல் இருக்கிறதுக்கு. இது பாருங்கள், இந்த நடுவில் மட்டும்தாங்க அது கொஞ்சம் தடுக்கும், கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணும்போது. ஏன்னா நடுவில் ஒரு பெரிய முள் இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியேவும் எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே இருக்க பெரிய முள்ளையும் நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதையும் வந்து 2ஆக அங்கே பாருங்கள் 2ஆக கட் பண்ணுறாங்க. இதையும் வந்து நீங்கள் 2ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க அந்த பெரிய முள்ளையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாகவே வந்து கொஞ்சம் கூட முள்ளே இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொரித்து தரலாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வந்து வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.